துலாம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். சமாதானம் தேடியும் கிடைக்காத ஒரு குடும்ப அமைதி உங்களுடைய வாழ்க்கையை விட்டே பிரிந்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கும் வள்ளல் குணம் கொண்ட துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசியின் சின்னமே தராசு தான். அது உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். நியாயத்தையும் சமாதானத்தையும் நிலைநாட்டுவதுதான் உங்களுடைய வாழ்நாள் லட்சியமாக இதுவரைக்கும் நீங்கள் வைத்து அதன்படியே நீங்கள் வாழ்ந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் வேதனை என்ன தெரியுமா? ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து செய்து சமாதானம் பேசி வைக்கும் உங்களுக்கு உங்களுடைய சொந்த குடும்பத்திற்குள் அமைதியை நிலைநாட்ட முடியாமல் போனதுதான் ஆகப்பெரிய ஒரு சாபமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டது. இது எப்படி நடந்தது, எந்த விதமான பிரச்சனைகளை வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது, எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியாது. இருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கவலைகளும் கஷ்டங்களும் ஏற்பட ஏற்பட அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டது. ராசிக்கு 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், குடும்ப அமைதியை குறிக்கும் இடம். அங்கு ஏற்பட்ட சனியின் தாக்கத்தாலேயோ அல்லது ராகு கேதுக்களின் பார்வையாலேயோ உங்கள் வீட்டில் நிம்மதி என்பது காணல் நீராகவே இதுவரைக்கும் நீடித்து கொண்டும் அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இன்று ஒரு நாள் இந்த ஒரு நாள் மட்டும் இந்த ஒரு காலை நிம்மதியாக விடிந்து விடாதா, எந்த சண்டையும் இல்லாமல் ஒரு வேளை உணவு உண்ண முடியாதா என்று நீங்கள் ஏங்கிய நாட்கள் ஏராளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். கோபத்தை நீங்கள் எவ்வளவோ விட்டு கொடுத்திருப்பீங்க, கோபத்தை விழுங்கியிருப்பீங்க, வார்த்தைகளை கூட நீங்க அடக்கியும் வைத்திருப்பீங்க. சரி, நாம் அமைதியாக இருந்தால் எல்லாமே சரியாகிவிடும் என்று நீங்கள் நினைத்த ஒவ்வொரு முறைகளும் உங்களின் மௌனம் பலவீனமாக கருதப்பட்டு மீண்டும் ஒரு புயல் உங்களுடைய குடும்பத்திற்குள் வீசப்பட்டு அது இன்னும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். சமாதான கொடி ஏந்தி நீங்கள் நின்ற போதும் உங்கள் வீட்டு சுவர்களுக்குள் நிம்மதியின்றி கண்ணீரோடு இரவுகளை கழித்த துலாம் ராசியின் தவிப்பு ஜென்மஸ்தானியின் ஆதிக்கத்தாலும் குடும்பஸ்தானத்தில் ஏற்பட்ட கிரக போர்களாலும் விளைந்த ஒரு தீராத வடுவாகத்தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த விதமான பிரச்சனைகள் இன்னும் இருந்து கொண்டு தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளையும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தங்க இருக்கும். நண்பர்கள் செய்த மறைமுகமான துரோகங்கள் அதை எப்படி வலிய கொடுத்தது என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியுமா? நண்பர்களுக்காக உயிரியை கொடுக்கும் உன்னதமான குணம் கொண்டவர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. நண்பர்கள் விஷயத்துல ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் நடந்துவிட்டால் உங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. நம்மளிடம் இருக்கக்கூடிய பணத்தையோ உதவியையோ முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம செய்து கொடுக்கணும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் நட்பு வட்டாரத்தை குறிக்கும். அங்கு பாப கிரகங்களின் நிழலானது படியும் பொழுது நீங்கள் உயிராக நினைத்த நண்பர்களை உங்கள் முதுகில் குத்தும் துரோகிகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி இருப்பாங்க. அந்த துரோகிகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். முகத்திற்கு நேரே அண்ணன் என்றும் தம்பி என்றும் உற்ற தோழன் என்றும் கூட பழகி உங்கள் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு உங்களோடு அமர்ந்த மது அருந்தி அல்லது மதிய உணவு உண்டு உங்களுடைய அந்தரங்கங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இவர்களாகத்தான் நிச்சயமாக இருந்திருப்பாங்க. உங்களுக்கு பின்னால் குழி பறித்து இருப்பார்கள். உங்களின் பலவீனங்களை மூலத்தனமாக்கி கொண்டு உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை தடுத்து உங்களை சமுதாயத்தில் அசிங்கப்படுத்திய பெருமை உங்களுடைய நெருங்கிய நண்பர்களையே சார்ந்துவிடும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது அவங்கள் உங்களுடைய கை நழுவி விட்டு வேடிக்கை பார்த்திருப்ப ஒரு நபர்களும் உங்களுடைய நண்பர்களாகத்தான் இருப்பார்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறுவதைக் கண்டு உள்ளூர் பொறாமைப்பட்டு உங்களை கீழே தள்ள சமயம் பார்த்து காத்திருந்த அந்த நயவஞ்சி நட்பு உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் மிக கொடூரமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அந்நியன் அடித்தால் கூட தாங்கலாம், ஆனால் கூடவே இருந்து குளிப்பறித்த நண்பனின் துரோகத்தை எப்படி தாங்குவது என்று நீங்கள் கலங்கிய நாட்களின் சாட்சியாக உங்களுடைய கண்ணீர் இன்றும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அதை நினைத்து பார்த்தால் உங்களுடைய மனம் அந்த அளவுக்கு வழிகளை உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வீலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும்.
துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் எதிர்பாராத வரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு விஷயத்தையும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக தேடி கொடுக்கும். பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது உங்களுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக உண்டாக்கும். உறவினர்களின் வருகைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி அது இன்னும் மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விஷயத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். கமிஷன் தொடர்பான பணிகளில் லாபங்கள் ஏற்பட்டு உங்களின் நிலைமைகள் நிச்சயமாக மாற்றி எழுதப்படும். மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் எந்த விதமான கவலைகளும் கஷ்டங்களும் இல்லாத ஒரு சூழ்நிலையை உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய பயணங்களாலும் அலையக்கூடிய அலைச்சல்களாலும் உங்கள் மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் ஒரு அனுபவங்கள் என்பது நிச்சயமாக ஏற்படும். உத்தியோக பணிகளில் முக்கியத்துவங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. உடன் இருப்பவர்கள் ஆதரவாக உங்களுக்கு ஆதரவாக மாறுவார்கள். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் அனைத்தும் குறைந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி தானாகவே உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் நிம்மதிக்காகவும் சமாதானத்திற்காக ஏங்கி தவித்த துலாம் ராசி நேயர்களே, இனிமே உங்களுடைய இல்லத்தில் சந்தோஷ பூக்கள் பூத்து குலுங்க போகின்ற ஒரு காலம் இதுவாகத்தான் மாறியிருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானம் மற்றும் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தின் மீது சுப கிரகங்களின் பார்வைகள் பதிந்து கொண்டுமே தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வீட்டில் இருந்து வந்த கண் திருஷ்டிகளும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் மன உளைச்சல்களும் யாவும் பனி போல விலகப் போகிறது. ஒரு நாள் கூட நிம்மதியாக விடியவில்லையே என்று கலங்கிய உங்களுடைய வீட்டில் இனிமே காலையிலேயே மங்களகரமான ஒளியும் புன்னகையும் எதிரொலிக்கும் நிம்மதியான தூக்கமும் உங்களுடைய மனதிற்குள் ஏற்படும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்ல ஒரு நிலைமைக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் தியாகங்களையும் உங்களின் ஆழமான அன்பையும் புரிந்து கொண்டு உங்களுக்கு மதிப்பளிக்க தொடங்கவோ ஆரம்பிப்பாங்க. பிரிய பிரிய நேரிட்ட குடும்பங்கள் என்று இப்பொழுது ஒன்று சேரும். சுபகாரிய பேச்சுக்கள் சுமூகமாக முடிந்து வீடு தேடி மங்களமான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். வீட்டின் சுவர்களுக்குள்ள அமைதியும் லட்சுமி கடாட்சியமும் நிறைந்து நீங்கள் ஆசைப்பட்டபடியே உங்களுடைய குடும்பம் ஒரு நந்தவனமாக மாறப்போகும் ஒரு பொற்காலம் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சுக்கிரனின் அருளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செல்வம் என்பது பெருக ஆரம்பிக்கும். உங்கள் ராசிநாதனை தனக்காரகனான போகக்காரகனான சுக்கிர பகவான் தான். அவர் இப்போது உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி அல்லது உச்ச பலம் பெற்று தனஸ்தானத்தோடு தொடர்பு கொள்வதால் உங்களை தேடி லட்சுமி கடாட்சியம் இப்பொழுது வரப்போகிறது. இதுவரைக்கும் கையில் காசு தங்காமல் வந்து பணம் வந்த வழியாகவே ஓடி கடனாளியாக நின்ற நிலைமையானது மாறப்போகிறது. அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது என்று தான் கூற வேண்டும். நான் கூறியது அனைத்தும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நேரே அண்ணன் என்றும் தம்பி என்றும் உற்ற தோழன் என்றும் கூட பழகி உங்கள் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டுவிட்டு உங்களோடு அமர்ந்த மது அருந்தி அல்லது மதிய உணவு உண்டு உங்களுடைய அந்தரங்கங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இவர்களாகத்தான் நிச்சயமாக இருந்திருப்பாங்க. உங்களுக்கு பின்னால் குழி பறித்திருப்பார்கள். உங்களின் பலவீனங்களை மூலத்தனமாக்கி கொண்டு உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை தடுத்து உங்களை சமுதாயத்தில் அசிங்கப்படுத்திய பெருமை உங்களுடைய நெருங்கிய நண்பர்களையே சார்ந்துவிடும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது அவங்கள் உங்களுடைய கை நழுவி விட்டு வேடிக்கை பார்த்திருப்ப ஒரு நபர்களும் உங்களுடைய நண்பர்களாகத்தான் இருப்பார்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறுவதைக் கண்டு உள்ளோர் பொறாமைப்பட்டு உங்களை கீழே தள்ள சமயம் பார்த்து காத்திருந்து அந்த நயவஞ்சி நட்பு உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் மிக கொடூரமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அந்நியன் அடித்தால் கூட தாங்கலாம், ஆனால் கூடவே இருந்து குளிப்பறித்த நண்பனின் துரோகத்தை எப்படி தாங்குவது என்று நீங்கள் கலங்கிய நாட்களின் சாட்சியாக உங்களுடைய கண்ணீர் இன்றும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அதை நினைத்து பார்த்தால் உங்களுடைய மனம் அந்த அளவுக்கு வழிகளை உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய
வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் எதிர்பாராத வரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு விஷயத்தையும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக தேடி கொடுக்கும். பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது உங்களுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக உண்டாக்கும். உறவினர்களின் வருகைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி அது இன்னும் மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விஷயத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். கமிஷன் தொடர்பான பணிகளில் லாபங்கள் ஏற்பட்டு உங்களின் நிலைமைகள் நிச்சயமாக மாற்றி எழுதப்படும். மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் எந்த விதமான கவலைகளும் கஷ்டங்களும் இல்லாத ஒரு சூழ்நிலையை உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய பயணங்களாலும் அலையக்கூடிய அலைச்சல்களாலும் உங்கள் மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் ஒரு அனுபவங்கள் என்பது நிச்சயமாக ஏற்படும். உத்தியோக பணிகளில் முக்கியத்துவங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. உடன் இருப்பவர்கள் ஆதரவாக உங்களுக்கு ஆதரவாக மாறுவார்கள். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் அனைத்தும் குறைந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி தானாகவே உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் நிம்மதிக்காகவும் சமாதானத்திற்காக ஏங்கி தவித்த துலாம் ராசி நேயர்களே, இனிமே உங்களுடைய இல்லத்தில் சந்தோஷ பூக்கள் பூத்து குலுங்க போகின்ற ஒரு காலம் இதுவாகத்தான் மாறியிருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானம் மற்றும் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தின் மீது சுப கிரகங்களின் பார்வைகள் பதிந்து கொண்டுமே தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வீட்டில் இருந்து வந்த கண் திருஷ்டிகளும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் மன உளைச்சல்களும் யாவும் பனி போல விலகப் போகிறது. ஒரு நாள் கூட நிம்மதியாக விடியவில்லையே என்று கலங்கிய உங்களுடைய வீட்டில் இனிமே காலையிலேயே மங்களகரமான ஒளியும் புன்னகையும் எதிரொலிக்கும் நிம்மதியான தூக்கமும் உங்களுடைய மனதிற்குள் ஏற்படும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்ல ஒரு நிலைமைக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் தியாகங்களையும் உங்களின் ஆழமான அன்பையும் புரிந்து கொண்டு உங்களுக்கு மதிப்பளிக்க தொடங்கவும் ஆரம்பிப்பாங்க. பிரிய பிரிய நேரிட்ட குடும்பங்கள் என்று இப்பொழுது ஒன்று சேரும். சுபகாரிய பேச்சுக்கள் சுமூகமாக முடிந்து வீடு தேடி மங்களமான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். வீட்டின் சுவர்களுக்குள் அமைதியும் லட்சுமி கடாட்சியமும் நிறைந்து நீங்கள் ஆசைப்பட்டபடியே உங்களுடைய குடும்பம் ஒரு நந்தவனமாக மாறப்போகும் ஒரு பொற்காலம் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சுக்கிரனின் அருளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செல்வம் என்பது பெருக ஆரம்பிக்கும். உங்கள் ராசிநாதனை தனக்காரகனான போகக்காரகனான சுக்கிர பகவான் தான். அவர் இப்போது உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி அல்லது உச்ச பலம் பெற்று தனஸ்தான